சமீப காலமாக இந்த இசை பத்தி நெறைய பேசப்படுது இல்லைங்களா? இசை ஹலாலா? ஹராமா? என்று நெறைய மக்கள் வந்து ஹராம் தான் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல இருக்கும்போது, இப்ப புதுசா நெறைய பேர் வந்து அது ஹலால் என்றதுக்கான ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசக்கூடியவங்களா இருக்கிறாங்க. குறிப்பா இமாம் இப்னு ஹஸமுடைய அவங்களுடைய அந்த முடிவுகள பத்தி பேசக்கூடியவங்களா இருக்காங்க. இப்ப கூட ரீசென்ட்டா சம்மில் மஜீத் அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரர் ஒருத்தர் பேசியிருக்கிறாரு. இன்னும் ஸ்ரீலங்காவை சேர்ந்த 1, 2 பேர் கூட பேசியிருக்காங்க. இவங்கலாம் நெறைய பேர் வந்து இந்த மாடர்னிஸ்ட் அப்ரோச்ல இருக்கிறவங்க. மாடர்னிஸ்ட் அப்ரோச்னா அது ஹத்தாசியூன் என்று சொல்லுவாங்க. அது ஒரு விரிவான தலைப்பு. ஆனா, இப்போ நம்ம வந்து இத பத்தி மட்டும் நீதமாக குரான், சுன்னா ஒளியில சஹாபாவுடைய அ ஃபஹம் அடிப்படையில நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ சகோதரர் சமீல் மஜீத் கூட ஒரு புத்தகம் அதை மேற்கோள் காட்டி பேசியிருந்தார். தமிழ்ல வந்து நலிமி ஒருத்தவங்க வந்து அத மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஸோ இஜ்மாவும் இல்ல அதுல. அதாவது இஜ்மா இருக்குன்னு சொல்லுவாங்க. இசை ஹராம்ன்னு. இஜ்மா கிடையாது. இமாம் ஷவுகானி அதற்கு ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறாங்க. தவறாக இஜ்மா என்று நெறைய பேர் சொல்றாங்க. இஜ்மா இல்லன்னு சொல்லி. ஸோ இத்தகைய இந்த விஷயங்களை வந்து அளவுக்கு மீறி பெருசுபடுத்தக்கூடாதுங்க. அளவுக்கு மீறி பிறரை குற்றம் சாட்டுவது, அத பிரச்சாரமாக்குறது இதெல்லாம் செய்யக்கூடாது. ஃபால்ஸ் புரபகண்டாலாம் தவறான விஷயம். முஸ்லிம்களுடைய பிளவு, குழப்பத்திற்கு காரணமா அது அமையும் இல்லைங்களா? ஸோ ஆரோக்கியமான விவாதம் செய்யலாம். மரியாதையா கருத்து பரிமாற்றங்கள் செய்யலாம். இந்த கோபம், பகைமை மற்றும் இழிவான முறையில வாதிடுறது, இன்சல்ட் பண்றது இது மாரிலாம் பேசக்கூடாது. ஒரு கருத்த எடுத்து வைக்கும்போது அழகா நம்ம எடுத்து வைக்கணும் இல்லைங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், "உன்னுடைய இறைவனுடைய பாதையின் பக்கம் வந்து ஞானத்தோடு அழைங்க, ஹிக்மத்தோடு அழைங்கன்னு" சொல்றான். அழகான அறிவுரைகளோடு அழைங்கன்னு சொல்லி சொல்றான். சூரத்துல் நஹ்ல்ல. பெரும்பாலும் ஆன்லைன் சோசியல் மீடியால பார்க்கலாம். இது போன்ற கருத்து பரிமாற்றங்கள் வந்து ஒரு மரியாதை குறைவாக தான் இருக்கு. இல்லா மாஷா அல்லாஹ். ஸோ நேர்மையோடு, சகோதரத்துவத்தோடு விவாதிக்கணும் இது போன்ற விஷயங்கள. ஒரு செயல் வந்து குரான், சுன்னா அல்லது இஜ்மா அடிப்படையில இருந்தா தான் அது வந்து செயல் வந்து மார்க்கத்தில ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு செயலாக இருக்கும். ஷரியத்தில ஏற்றுக்கொள்ளப்பட்ட செயலா இருக்கும். ஸோ இசை, பாடல், நடனம் இது சம்மந்தமா பார்த்தீங்கன்னா, சமமா ஆதரவான பேச்சுக்களும் இருக்கு, எதிர்ப்பான பேச்சுக்களும் இருக்கு. 2 வகையா மக்கள் இருக்கிறாங்க இந்த விஷயத்துல. முதலாவது ஃபிக்ஹ் சார்ந்த ஆதாரங்களை எப்படி ஆராயணும்? எப்படி சட்ட தீர்ப்பை எடுக்கணும்னு சொல்லி பேசக்கூடியவங்க. இது ஒரு சாரார். 2வது வந்து அப்படி ஆய்வு செய்யவே தெரியாது. பொதுமகன் இவங்கலாம். மார்க்க கல்வி ஆரம்ப காலகட்டத்தில படிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ ஃபிக்ஹ் துறையில தேர்ச்சி பெற்ற அறிஞர்கள் ஒரு சைடு. இவங்க பெரும்பாலும் ஆய்வு செய்து தான் பேசுவாங்க. ஆனா ஒரு பொதுமகன், ஒரு தகுதி இல்லாதவர் பேசும்போது, அவர் வந்து ஒரு அறிஞருடைய ஃபத்வாவை பின்பற்றலாம். அல்லது வந்து இன்டர்நெட் மூலியமா அதை அறிந்து கொண்டு பேசலாம். இது சம்மந்தமா ஒரு நூலை படிச்சுட்டு கூட அவர் பேசியிருக்கலாம். 2 தரப்பு ஆதாரங்களையும் அறிந்து கொள்ளாமலும் அவர் பேசியிருக்கலாம் இல்லைங்களா? இது எல்லாத்தையுமே கவனத்தில கொண்டு தான் நம்ம எப்பவுமே பேச வேண்டும். ஏன் இசை பற்றிய விஷயம் வந்து சிக்கலானதுன்னு பார்த்தீங்கன்னா, இசை வந்து தொழுகையிலிருந்து மக்களை திசை திருப்பக்கூடிய முக்கிய கருவி. அல்லாஹ்வை நினைவு கூர்வதை விட்டு தூரப்படுத்தும். உணர்ச்சிகளையும், ஆசையும் நல்லாவே தூண்டிவிடும். ஒழுக்கத்தின் மீது பாதிப்பை ஏற்படுத்தலாம் இல்லைங்களா? ஆனா ஒரு சிறுபான்மை அறிஞர்கள் தான் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இத்தகைய தீமைகள் இல்லாத நிலையில சில வகையான இசைகளை கேட்பதற்கு அனுமதி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா? சில அறிஞர்கள் அவங்கலாம் யாருன்று தெரியும். யூசுப் அல் கர்தாவிலாம் அதுல இருக்கக்கூடிய ஒரு அறிஞர். இன்னும் நெறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இமாம் இப்னு ஹஸம் அவங்க சைடுல இருக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடியது என்ன, இசையை தடை செய்யக்கூடிய தெளிவான, தீர்க்கமான ஆதாரம் எதுவும் இல்லன்னு சொல்றாங்க. அவங்க வைக்கக்கூடிய ஆதாரம் என்னன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அபூபக்கர் என்னிடம் வந்தாரு ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப என்னிடம் 2 இளம் அன்சாரி பெண்கள் என்ன செஞ்சாங்க? ஆ ஒரு போர் சம்பவங்களைப் பற்றி பாடிக்கொண்டிருந்தாங்க. அவங்க வந்து ப்ரொஃபஷனல் பாடகர்கள் அல்ல என்பது போல அந்த ஹதீஸ் வரும். ஸோ அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டிலே ஷைத்தானின் இசை கருவிகளான்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கும்போது, அது ஈத் நாளாக இருந்தது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு பெருநாள் உண்டு. இது நமது பெருநாள் சொல்லியிருந்தாங்க. அந்த ஹதீஸ் வரும். இது வந்து இசையை அனுமதிப்பவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடல தடை செய்யல அப்படின்னு சொல்லி ஆதாரம் காட்டுவாங்க. சில சஹாபாக்கள், தாபியீன்கள் வந்து பாடல் மற்றும் இசையுடைய அனுமதியை சுட்டிக்காட்டக்கூடிய சில அறிவிப்புகளும், ரிவாயத்துகளும் வருது. ஆனா அந்த அறிவிப்புகளுடைய நம்பகத்தன்மை, அதில இருக்கக்கூடிய உண்மையிலே இசைக்கருவிகள் பற்றதா? அல்லது வெறும் வாயால பாடுறத மட்டும் பத்தி பேசுதா? இல்ல கவிதை பாடலை பற்றியதா என்பதில நெறைய கேள்விகள் இருக்கு அறிஞர்கள் மத்தியில. பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடு வந்து ஆ ஃபகீஹ்கள் வந்து இசைக்கருவிகள் ஹராம் என்று தான் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பார்வையில் இசை என்பது பயனற்ற ஒரு பொழுதுபோக்கு. மனுஷன திசை திருப்பும், ஒழுக்கக்கேட்டுக்கு வழிவகுக்கும். அதுவும் இன்னைய காலத்துல இருக்கக்கூடிய இசை சொல்லவே வேணாம். எந்த அளவுக்கு மக்கள கொண்டு போகுதுன்னு தெரியும் இல்லைங்களா? நம்பிக்கையாளர்களுக்கு ஏற்ற செயல் கிடையாது அது. ஸோ மக்கள் பெரும்பாலும் இசையின் மூலம் தவறான எண்ணங்களுக்கும், தவறான செயல்களுக்கும் தூண்டப்படுறாங்க. அதுல ஒரு ஹதீஸ் நமக்கு தெரியும். சஹீல் புகாரில உம்மத்துல சில பேர் வருவாங்க. அவங்க விபச்சாரம், பட்டு, மதுபானம், அப்புறம் இசைக்கருவிகள்லாம் ஹலால்ன்னு அறிவிப்பாங்கன்னு சொல்லி. இப்போ நெறைய ஹதீஸ்கள் நம்ம படிச்சிருப்போம்.
ஸோ திருமணங்கள் மற்றும் ஈது போன்ற சந்தர்ப்பங்கள் தஃப் அடிப்பது. அது ஒரு வகையான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமென்ட்டு. தோல் இன்ஸ்ட்ருமென்ட்டு. அ அது வந்து அது வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு. சின்ன ஒரு மேளம் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு. திருமணம், ஈது, பயணம், கடினமான அல்லது ஒரே மாதிரியான உழைப்பு போன்ற நேரங்கள்ல சில அறிஞர்கள் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இத அனுமதிச்சிருக்கிறாங்க. ஒழுக்கமான பாடல்கள், முணுமுணுக்கிறது, கவிதை, பாடல் இது போன்ற விஷயங்கள சிலர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அனுபவிச்சிருக்கிறாங்க. சில ஃபக்கீஹ்கள் வந்து இதுல இஜ்மா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா சில அறிஞர்கள் அந்த இஜ்மாவே இல்லன்னு சொல்லி அத எதிர்த்து புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க. இமாம் ஷவுக்கானி அதுல ஒருத்தவங்க. ஏன்னா இசை கருவிகள் வந்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய உண்மை நிலை வந்து பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்து தான் இருக்கே தவிர, இஜ்மா கிடையாது. ஆயிஷா அவங்களுடைய ஹதீஸ் பார்த்தீங்கன்னா, இளம் பெண்கள் அவங்க தடை செய்யப்பட்ட இசைக்கருவிலாம் பயன்படுத்தல. அவங்க பாடியது வந்து ஃபுஆது போருடைய வீர சம்பவங்களை பாடுனாங்க. பாடலுடைய உள்ளடக்கம் வந்து அனுமதிக்கப்பட்டதா இருந்தது. அவங்க வந்து ப்ரொஃபஷனல் பாடகிகளும் அல்ல. நடனம் பத்திய விவகாரம் பார்த்தீங்கன்னா, வீடியோல வருது இப்போ. சரியத் ரக்ஸ் என்று சொல்லுவாங்க. அதாவது வளைதல், அசையறது, மீண்டும் நேராக நிற்பது, இது போன்ற உடல் அசைவுகள் குறித்து ஃபகீஹ்களிடையே கருத்து வேறுபாடு இருக்கு. ஒரு குழுப்பினர் குறிப்பாக ஷாஃபியாக்கள் வந்து அதை முபாஹ் என்று சொல்றாங்க. மற்றொரு குழுவினர் அதாவது ஹனஃபிகள், மாலிகிகள், ஹம்பலிகள் வந்து அதை மக்ரூஹ் என்று கருதுறாங்க. ஆனா அனைத்து அறிஞர்களுடையும் கீழ்க்கண்ட சூழ்நிலையில பார்க்கும்போது நடனம் ஹராம் என்பதை ஏற்றுக்கொள்றாங்க. எந்தெந்த சூழ்நிலைனா, பெண்கள் ஆண்களுடைய முன்னிலையில் நடனம் ஆடுறது, பாலியல் ஆசையை தூண்டுற வகையில இருக்கிறது, கவர்ச்சிகரமான கூடியதாக அது இருப்பது, பாலியல் உணர்வை தூண்டும் வகையில இருப்பது. ஸோ இது வந்து பெண்கள் மற்றும் பெண்களின் முன்னிலையில் ஆடினாலும், அல்லது ஆண்கள் ஆண்களின் முன்னிலையில் ஆடினாலும், தூண்டுதல், ஒழுக்கக்கேடு போன்ற அம்சங்கள் இருந்தா இது வந்து தடை செய்யப்பட்டது. ஸோ ஆண்கள் பார்க்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பெண் ஆடுறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். குறிப்பா Facebookல இப்ப நெறைய பேர் அப்படி ஆடிட்டு இருக்கிறாங்க. ஒரு மூமினான பெண் வந்து வெட்க உணர்வோடு இருக்கணும். இது போன்ற விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது. ஸோ பலமான கருத்து அது ஹராம் என்பது. பலவீனமான கருத்து தான் அது ஜாயிஸ் அனுமதிக்கப்பட்டது என்பது. ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா, அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு நமக்கு முன் வாழ்ந்த அந்த பெரும் பெரும் அறிஞர்கள் வந்து குழப்பங்களுடைய கதவை மூடிட்டு போயிருக்கிறாங்க. அவங்க நம்மள விட தக்வா உடையவங்க, நம்மள விட மார்க்க அறிவு கூர்ந்தவங்க, நம்மள விட ஃபஹம் அதாவது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமா உடையவங்க. ஸோ எதையுமே அதெல்லாம் கவனிக்காம நம்ம அந்த கதவுகளை திறப்பது வந்து குழப்பங்கள் வர்றதுக்கு காரணமாயிடும் இந்த உம்மத்துல. ஏன் நம்ம கனவுலயே நினைக்காத சில இடங்களுக்கு கூட அது கொண்டு போயிடும். ஒரு பழமொழி பொதுவா சொல்லுவாங்க. நரகத்துக்கு செல்லக்கூடிய பாதை வந்து நல்ல நோக்கங்களால் அமைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ இஸ்லாமிய சிந்தனையுடைய நவீன ஓட்டத்தை புரிந்து கொள்வது ரொம்பவே முக்கியம். அதனுடைய சில கதவுகளை மூடியே வைத்திருப்பது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதனுடைய சாவிகள் யார்கிட்ட இருக்கோ, அவங்க மட்டுமே அந்த கதவை திறக்கணும். அந்த அறிஞர்கள். நம்ம பெரிய பெரிய இடத்துக்கு போயிட்டோம், நிலாவுக்கு போயிட்டோம், பல பல நிலப்பரப்புகள தாண்டி சென்றுட்டோம் என்பதற்காக, சில மூடிய கதவுகளை மீண்டும் திறக்காம இருக்கிறது தான் நல்லது. ஆனா சிலர் திறக்க நினைக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு ஹிதாயத் தரணும். ஏன்னா சில கதவுகள் நமது நன்மைக்காக தான் மூடப்பட்டிருக்கலாம். அவற்றை மூடியவர்கள் நம்மை விட அதிக ஞானம் உடையவர்கள். நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி. ஏன்னா நவீன மனிதர்களுடைய அறிவு, நவீன ஆலிம்களுடைய அறிவு எப்போதும் முன்னோர்களை விட உயர்ந்தது ஆவாது. இப்படி நினைச்சு ஒருத்தர் அத புறக்கணிக்கிறார்ன்னா, அது ரொம்ப பெரிய ஒரு அகந்தையாகத்தான் இருக்கணும். இதுதான் சமநிலையான ஒரு நிலைப்பாடு. அல்லாஹ் சுப்ஹானஹு நம்ம அனைவரையும் ஃபித்னாக்கள்லேருந்து பாதுகாக்கணும். கருத்து வேறுபாடுகளை அலசி ஆராயும்போது சகோதரத்துவத்தை எப்போதுமே விட்டுக் குடுத்துறக்கூடாது. இது நடுநிலைமையான நிலைப்பாடாக இருக்கும் என்று உங்கள் முன்னாடி சமர்ப்பித்திருக்கிறேன். இசைக்கருவிகள் தடை செய்யப்பட்டது என்று சொல்லக்கூடிய முக்கிய அறிஞர்கள் நெறைய பேர் இருக்கிறாங்க. அதுல குறிப்பா இமாம் குர்துபி, இமாம் தபரி, இமாம் சலா, இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி, அப்புறம் இமாம் இப்னுல் கைம், இமாம் இப்னு ஹஜர் இவங்கலாம் குறிப்பிடத்தக்கவங்க. ஸோ அல்லாஹு அலம் அதுதான் வந்து ராஜிஹான பலமான கருத்து.